இறால் கிரேவி நான் என்னோட ஸ்டைலில் நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கடாயை வச்சு ஆயில் ஊற்றிருக்கேன் 2 ஸ்பூன் அளவுக்கு. ஆயில் சூடானதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயமா எடுத்திருக்கேன், பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. வணங்குறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா வணங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. கொஞ்சமா மட்டும் சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். லைட்டா அப்படி வணக்கி விடுங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமா மல்லித்தலை, சும்மா ஒரு 2 இலை மட்டும் புதினா தலை. இது ஃப்ளேவர் வாசம் நல்லா இருக்கும், அதுக்காக தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் இந்த தலையை, புதினா தலையும் கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்து இப்படி வணக்கி பாருங்க, வாசம் சூப்பராக இருக்கும். இப்போ வணங்கிருச்சு. இப்போ தக்காளி பழம் சேர்த்து வணக்கிக்க வேண்டியதுதான். நான் ஒரு பெரிய தக்காளி பழமும் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். மூடி போட்டு வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே தக்காளி சிம்மிலேயே நல்லா குழைய வணங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது மசாலா சேர்த்துக்குங்க. தக்காளி வணங்கிருச்சு. இப்போ அடுத்தது மசாலா சேர்த்து வணக்கிக்குங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 3/4 ஸ்பூன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. கறி மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். அவ்வளோதான். நல்லா அப்படி கிளறி விடுங்க. இப்போ இது கூட நம்ம இறால் சேர்த்து மசாலா கூடயே சேர்த்து வணக்கிக்குவோம். நல்லா அப்படி வணக்கி விட்டுருங்க. லைட்டாக மூடி போட்டு, தண்ணி இப்போ சேர்க்காதீங்க, லைட்டாக மூடி போட்டு இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து வதக்கிக்குவோம். இன்னைக்கு சண்டே இல்லைங்களா, நல்லா சமையல் பரபரப்பாக ஆகிட்டுருக்கு. வேட்டம் ஆயிடுச்சு இன்னைக்கு அதிகமாக. மூடி போட்டு வச்சுருங்க ஒரு 5 நிமிஷம். பாருங்க, நம்ம ஈரால் பாருங்க எந்த அளவுக்கு அப்படியே சுருண்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கிங்க. நான் கொஞ்சம் தொக்கு மாதிரி வைக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும், சீக்கிரமாக வெந்துக்கும். இது உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்குங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அப்பப்போ இடையில கிண்டி விடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இடையில நான் அப்பப்போ கிளறி கொடுத்தேன். நம்ம இறால் தொக்கு பாருங்க, நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் சைடில் அப்படியே பிரிஞ்சு எப்படி வந்திருக்குன்னு. நம்ம ஒரு 2-2.5 ஸ்பூன் அளவுக்கு தான் ஆயில் ஊற்றணும். இப்போ இது மேலே நல்லா வெந்துருச்சு. கொத்தமல்லி தலையை தூவி ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. சூப்பராக இருக்குது, வாசம் அப்படியே கம்மன்னு வீடு ஃபுல்லாக வாசமாக இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நம்ம இறால் தொக்கு சூப்பராக
இறால் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அதிகமான மசாலா நம்ம எதுவுமே சேர்க்கல. வீட்டில் இருக்கிற கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், கறி மசாலா அவ்வளோதான் நம்ம சேர்த்துருக்கோம். கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.